எக்ஸாம்க்கு லாஸ்ட் மினிட்ல படிக்கிற ஸ்கூல் இல்லைனா காலேஜ் ஸ்டூடெண்ட்டா நீங்க? உங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஆனா ஆர்கனைஸ்டா இல்ல. எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. யூடியூப் வீடியோஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட நோட்ஸ் இருக்கு. இத என்ன படிச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு உங்களுக்கு புரியலையா? இல்ல நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ரிசர்ச் எப்படி பண்றது? இதற்கு மெட்டீரியல்ஸ் என்ன பண்றதுன்னு டவுட்ல இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. உங்களுக்காக நான் ஒரு ஏஐ டூல் கொண்டு வந்திருக்கேன். இது என்னோட டெய்லி லைஃப்ல ரொம்ப மேசிவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த டூல் வேற எதுவும் இல்ல. நோட்புக் எல்லாம். இத பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. நோட்புக் எல்லாம் கூகுளோட பெஸ்ட் ஏஐ டூல் என் லைஃப்ல நான் பார்த்தது. இது என்ன பண்ணுன்னா உங்ககிட்ட இருக்க எல்லா நோட்ஸையும் கலெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு மெட்டீரியலாக ரெடி பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட பிடிஎஃப் இருந்தால் அதை கொடுக்கலாம். உங்ககிட்ட ரிட்டன் நோட்ஸ் இருந்தால் அதில் கொடுக்கலாம். யூடியூப் லிங்க்ஸ், வெப்சைட் லிங்க்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே இது ஒரு மெட்டீரியலாக ரெடி பண்ணி வச்சிடும். இதில் நீங்கள் போய் கொஷின் கேட்டிங்கன்னா உங்கள் கொஷினுக்கு என்ன ஆன்சரோ அது இந்த மெட்டீரியல்லேருந்து தரும். இது மட்டும் இல்லை, எக்ஸாமுக்கு முன்னாடி போறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப்பாக சூப்பராக ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல். அது மட்டும் இல்லை, சூப்பர்வான பிபிடி ரெடி பண்ணி கொடுக்கும். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கட்டும். அதை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இது மொத்தமாக ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்கும். இந்த ரிப்போர்ட் வந்து நீங்கள் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். இதை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட வாங்க உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸாம்பிளில் மிஷின் லேர்னிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி இந்த நோட் புக் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்க போகுதுன்னு வாங்க இதோட அவுட்புட்டை பார்க்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட் புக் எல்லாம்னு டைப் பண்ணிக்கோங்க. நோட் புக் எல்லாம்குள்ளே போயிருங்க. இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ட்ரை நோட் புக் எல்லாம்னு கொடுங்க. ஏற்கனவே நான் அதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரியேட் அ நியூ நோட் புக். ஓகேவா, இதை கேன்சல் பண்ணிடுவேன். இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு நோட் புக் க்ரியேட் பண்ண போகிறேன். நம்ம என்ன டாபிக் பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். மிஷின் லேர்னிங் கிளிக் பண்ணிட்டு டுட்டோரியல்ஸ் ஆஃப் கிக்ஸ் அண்ட் கிக்ஸ் எடுப்பேன். கிக்ஸ் அண்ட் கிக்ஸை இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். அடுத்து வேறு ஏதாவது ஃபுல் கோர்ஸ் போடுறேன். இதிலேருந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் எடுக்க போகிறேன். பிடிஎஃப் தான் நம்மளுக்கு வேணும் இப்போதைக்கு, உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக. டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆப்ஷன் இதில் இல்லை இருக்கு. ஸோ இதை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன். இங்கே ஒரு பிடிஎஃப் இருக்கு. இதையும் டவுன்லோட் பண்ண முடியல. ஓகே ஃபைன், நம்ம வேறு ஏதாவது யூடியூப் வீடியோஸ் போய் பார்ப்போம். இங்கே நம்மளுக்கு இருக்கு. இந்த வீடியோவை ஷேர் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். ரைட், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையும் லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, மைண்ட் மேப், தென் இன்ஃபோகிராஃபிக், இது ஆடியோ, வீடியோ ஓவர்வியூ, ஸோ வீடியோ கொடுத்துருக்கேன். ஃப்ளாஷ் கார்டு, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இது கொஞ்ச நேரம் ஆகும், டைம் எடுக்கும் டெஃபினட்டாக. மைண்ட் மேப் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, இதுதான் ரொம்ப ஈஸியான மைண்ட் மேப். கம்ப்ளீட் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கேட்டிங்கன்னா 2 விதமான இன்ட்ரோடக்ஷன்ஸ் இருக்குது. AI, ML versus DS, அப்புறம் நான் இன்டெலிஜென்ட் versus நான் இன்டெலிஜென்ட் மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னா என்ன, அப்புறம் மிஷின் லேர்னிங் டைப்ஸ் என்ன, சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், செமி சூப்பர்வைஸ் லேர்னிங், செல்ஃப் சூப்பர்வைஸ் லேர்னிங், இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். அது எல்லாத்தையும் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும். எப்படி இது வருது, என்னது இது அப்படின்னு எல்லாமே இதில் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் ஆகிருக்கும். புரியுதா? ஸோ
மைண்ட் மேப் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளாஷ் கார்டு பாருங்க, த கான்செப்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காட்டன் வாட் இஸ் பிரைமரி கேரக்டரிஸ்டிக்ஸ், இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ரொம்ப 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 சூப்பர்பான ஒரு டூல். இதுவும் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் மீதியை நான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. மீதியை நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்க. நான் இல்லைனாலும் உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். பட் என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. அதில் ரொம்ப 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 ஆர்வமாக இருக்கிறது இந்த ஸ்லைட் டெக்காக தான். ஏன்னா அந்த ஸ்லைட் டெக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, அவுட்புட் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். பார்த்துட்டோம். இன்ஃபோகிராஃபி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்ஃபோகிராஃபி வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஃபோகிராஃபி பார்த்துருக்கீங்களா? ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எம்எல் இன்ஹெரிட்டன்ஸ், ஏஐஎம்எல் அண்ட் டீப் லேர்னிங் ரிசர்ச், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன, மிஷின் லேர்னிங் என்ன, டீப் லேர்னிங் என்ன, சூப்பர்வைஸ் லேர்னிங் என்ன, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் என்ன, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தரும். சாரி, வீடியோ ஜென்ரேட் ஆக ஃபெயில் ஆகிடுச்சு. நோ இஷ்யூஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஜென்ரேஷனை மட்டும். I love to show you the generating slide deck, அதாவது பிபிடி பண்ணுறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டணும்னு ஆசையாக இருக்கேன். ஆடியோ கண்டிப்பாக ஜென்ரேட் ஆக ரொம்ப நேரம் ஆகும், எனக்கு அது தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். இதே மாதிரி நீங்களும் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு எபிடெக். See you in another video. Bye guys. இந்த 51st காட்டிடுறேன். எவ்வளோ அமேசிங்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளால கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ உங்களுக்கு ஆல்டர் பண்ணணும்னா நீங்கள் போய் கேமரா பேஸ் பண்ணி ஆல்டர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆடியோ வந்து கிரியேட் பண்ணி ஆடியோ காட்டுறேன். ஆடியோ survival rates of the passengers. How these systems actually quote unquote learn, then the tools, specifically why Python. உங்களுக்கு வந்து ஒரு பாட்காஸ்ட் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட் புக் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐஸோட நெக்ஸ்ட் வீடியோவோட நான் உங்ககிட்ட வரேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஜோசப் எபினேஸுங்கிற அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். See you all in another video. Bye guys.